வணக்கம். வாங்க நேரடியா இன்னைக்கான விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு டிஜிட்டல் பதிவு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெடிக்கக்கூடிய உண்மைய சொல்ல போறதா ப்ராமிஸ் பண்ணுது. ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரு நம்ப முடியாத டிஜிட்டல் மர்மம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. பரபரப்பான தலைப்புகளுக்கும் அங்க இருக்கிற உண்மையான தரவுகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். இது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான தேடலா இருக்க போகுது. முதல்ல இந்த பரபரப்பான வாக்குறுதி என்னன்னு பாத்துருவோம். அவங்க நம்ம கவனத்தை ஈர்க்க என்ன உத்திய பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தலைப்புல இருக்கிற அதீத நாடகத்தன்மை தான் நம்ம கவனத்தை உடனே ஈர்க்குது. அதாவது ஒரு ரகசிய திட்டம் இருக்குன்னும், குறிப்பா எடப்பாடின்ற பேரை குறிப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுதுன்னும், இன்னைக்கு நைட் ஒரு மாபெரும் உண்மை வெளியாக போகுதுன்னும் இது வெளிப்படையா சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு எந்த அரசியல் சார்பும் இல்லாம நாம இந்த தரவுகளை மட்டும்தான் தொழில்நுட்ப ரீதியா ஆராய போறோம். பார்வையாளர்களின் உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக இந்த வார்த்தைகளை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு கிடைக்கிற முதல் டேட்டா. சரி, இப்போ அடுத்த பகுதியான சிதைந்த நிஜம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அந்த மாபெரும் உண்மைய தேடி அந்த உரைக்குள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த முரண்பாடு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம பார்த்த அந்த வெடிக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கண்டென்ட்டோட உண்மையான எழுத்து வடிவத்தை பார்த்தீங்கன்னா, யூடியூபோட ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உருவாக்குன ஃபாரின் ஸ்பீச், அதாவது அந்நிய மொழி பேச்சு அப்படிங்கிற வெற்று வார்த்தைகள் தான் முழுசாவும் நிரம்பி இருக்கு. நாம எதிர்பார்த்ததுக்கும் அங்க இருக்கிற யாந்திரத்தனமான உண்மைக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான மோதல் தான் இது. இப்போ இந்த மூல உரைய கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த எந்த ரகசியமும் அங்க இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு பதிலா அல்காரிதங்களோட இரைச்சலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க சிதைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் மெசேஜ் மாதிரி இது தெரியுது. எந்த ஒரு தெளிவான வாக்கியமும் இல்லாம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட வார்த்தைகளோட ஒரு பெரிய குவியலா அது இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இரைச்சல்கள்ல இருந்து சில முக்கிய சிக்னல்களை மட்டும் நாம தனியா பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரு டிஜிட்டல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி நாம இந்த ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட தூண்டி பார்த்தோம்னா, இந்த இரண்டு வெற்றிடத்துல நமக்கு கிடைக்கிற தடயங்கள் ரொம்ப சிலதுதான். அது என்னன்னா எப்ஸ், கிருஷ்ணா, மெஜாரிட்டி, அப்புறம் சோஷியல் மீடியா. இந்த மொத்த இரைச்சல்ல இந்த 4 துண்டு வார்த்தைகள் தான் நாம மேற்கொண்ட ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஆதாரம். இது இயல்பாகவே நம்ம மனசுல ஒரு உடனடியான சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த மாதிரி தனிமையா செதறி கிடக்கிற துண்டு வார்த்தைகள் எப்படி ஒன்னா சேர்ந்து அந்த தலைப்போட நாடகத்தனமான வாக்குறுதியை நிறைவேற்ற போது, குறிப்பா எப்ஸ் அப்படிங்கிற சொல்லும் மெஜாரிட்டி அப்படிங்கிற சொல்லும் ஒரு ரகசிய திட்டத்தோடு எப்படி லிங்க் ஆக்க முடியும்? இந்த டேட்டாவை வச்சு மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? யோசிச்சு பாருங்க. சுத்தமா புரிஞ்சுக்க முடியாத ஃபாரின் ஸ்பீச் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு நடுவுல மிதக்கிற ஒரு தனிமையான முக்கிய சொல்லுது. இந்த இரைச்சலான கடல்ல எண்களையோ இல்லனா மறைஞ்சிருக்க ஒரு ஒருமித்த கருத்தையோ குறிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒற்றை சிக்னலா இது மட்டும்தான் தனியா நிக்குது. சரி, இப்போ இந்த மூல உரையின் ஓட்டத்தை நாம கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா, அங்க ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நம்ம உணரலாம். ஆரம்பத்துல ஒரு சாதாரண வாழ்த்து இருக்கு, அப்புறம் சில குறிப்பிட்ட பெயர்களை அடையாளப்படுத்துது, அதுக்கு பின்னாடி எங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு டிஜிட்டல் தளத்துக்கான குறிப்பு, கடைசியா ஒரு மரியாதையான முடிப்பு. எவ்ளோ சிதைஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு மெசேஜ் பரிமாற்றத்தோட வடிவம் இங்க இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். சமூக ஊடகமும் உண்மையும். இந்த டேட்டாவோட முடிவுல என்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த செய்தி ரொம்ப திடீர்னு சமூக ஊடகம் அப்படிங்கிற ஒரு இறுதி குறிப்போட முடிவடையுது. அதை தொடர்ந்து மறுபடியும் சில புரியாத இரைச்சல்கள், கடைசியா சிம்பிளா ஒரு தேங்க்யூ மட்டும்தான் இருக்கு. அந்த தலைப்புல ரொம்ப பெருசா சொல்லப்பட்ட எந்த ஒரு பிரம்மாண்டமான உண்மையும் இங்க வெளிவரவே இல்ல. இது நம்மள ஒரு இறுதி மற்றும் மிக முக்கியமான சிந்தனைக்கு கொண்டு போகுது. இந்த மொத்த அலசல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அந்த தலைப்புல உறுதியளிக்கப்பட்ட வெடிக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது இந்த மூலக்கட்டுரையில எப்பவுமே இருந்ததே இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு பரபரப்பான தலைப்பை உருவாக்கி நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்தினது மட்டும்தானே அந்த உண்மையான ரகசிய திட்டம்? டிஜிட்டல் உலகத்துல தரவுகளுக்கும் இப்படிப்பட்ட தலைப்புகளுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை பத்தி நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட நான் விடைபெறுகிறேன்.